இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷோ ஆல்ரெடி வர்மா கபிலனை பார்க்க வந்துட்டு போயிருக்கான். இன்னைக்கும் அவன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படி ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்றோமேனு தோணுது. இன்னைக்கு வர்மா ஏதாவது புது பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணுவான். நாம இங்க இருந்தா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேத்து நைட்டு மட்டும் சீக்கிரம் வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. தேவையில்லாம அக்கா நம்ம டென்ஷன் பண்ணதுனாலதான் அவங்க நம்மள ஸ்ட்ரிக்டா வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நாம என்ன வேணும்னேவா லேட்டா வந்தோம்? போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த வர்மா மட்டும் நேத்து சிக்கி இருந்தோம், இன்னைக்கு நம்ம இப்படி புலம்பிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஐலி, ஐலிமா, ஐலி, ஐலி. வரேன். மாம்சா. ஏய் சிவா, என் போன் சார்ஜர் ஒர்க் ஆகல. உன் சார்ஜர் கொஞ்சம் கூட. வாங்கண்ணே. உள்ள வாங்க. ஆமா, ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுது. எங்க போறீங்க? அது வெளியே ஷாப்பிங் போலான்னு கிளம்பணும். ஆனா அக்கா வந்து எங்கேயும் போக கூடாதுன்னு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நேத்திக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம வெளியே போனீங்கல்ல, அதான் இன்னைக்கு காலையிலேயே உங்க ரெண்டு பேரையும் புடிச்சிட்டா. மாம்ஸ், நாங்க இன்னைக்கு உண்மையாவே ஷாப்பிங் போக தான் கிளம்பணும். ஓ, ஆனா அக்கா வந்து பாவையோட ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாம்ஸ், நாங்க எதுக்கு மாம்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு? நீங்க போனா வச்சு பரவாயில்ல. உனக்கு தெரியுது, ஆனா உங்க அக்காவுக்கு அது தெரியலையே. எது தெரிய மாட்டேங்குது? இல்லம்மா, இன்னைக்கு பாவியோட ஃப்ரெண்டு பர்த்டேன்னு நேத்திக்கு அவ என்கிட்ட சொன்னா. அது மட்டும் இல்ல, என்னையும் எப்படியாவது வந்துட சொன்னா. இந்திராதான் நான் வந்து அவ வரமாட்டாளே, அதனாலதான் நான் பாவை கிட்ட என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அவ என்ன கண்டிப்பா வந்தே ஆகணும், இல்லாட்டி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கோச்சுக்கிட்டாமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நாங்க என்ன மாம்ஸ் பண்றது? நிலைமை பாத்தீங்களா? நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நாங்க போக வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா அக்கா நமக்கு நடுவுல நின்னுக்கிட்டு டிக்கெட்டை மாத்தி குடுக்கற மாதிரி எங்க சாய்ஸ உங்களுக்கும் உங்க சாய்ஸ எங்களுக்கும் குடுக்கறாங்க. ஏண்டா, நீ ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு நான் உங்ககிட்ட வந்து புலம்புனா நீ என் கூட சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க? டேய், நான் எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னு வச்சுக்க, பாவை என்கிட்ட அப்புறம் பேசவே மாட்டாடா. அவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ணே, இப்போ என்ன, நீங்களும் பாவையோட ஃப்ரெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும், அவ்வளவுதானே? நீங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, கவலைப்படாதீங்க. எப்படிமா? அதெல்லாம் நடக்கும், நீங்க போங்கண்ணே. கண்டிப்பா நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். நீ சொல்லிட்டல்ல, அப்ப ஓகே, நான் போய் ரெடி ஆகுறேன். டேய், சார்ஜர் போடுறா. இந்தாங்க. தேங்க்ஸ். ஐலி, நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காம நம்ம திணறிட்டு இருக்கோம். நீ எப்படி அவர் ஃபங்க்ஷனுக்கு போவார்னு சொன்ன? அவர் எப்படி ஃபங்க்ஷனுக்கு போவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படியாவது அண்ணிய கன்வின்ஸ் பண்ணி அண்ணனை ஃபங்க்ஷனுக்கு வர வச்சிட்டோம்னா நாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா?